வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஹாலிடேஸ் அரட்டையரங்கது உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் ஜனவரி 2026 நான் வாசித்த புத்தகங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வருடத்தோட முதல் மாதம் முதல் புத்தகம் எது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முன்னாடி, அதே நேரம் இந்த ஜனவரி பிப்ரவரியில் இப்போ புக் ஃபேர் வந்து ஒரு 3 மாவட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தகவலையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல், இப்போ புக்ஸ் நம்ம நண்பர்கள்லாம் வாங்கி அனுப்பி வச்சேன். எல்லாருக்கும் ஒரு முக்கால்வாசி பேருக்கு கிடைச்சிருக்கோம். யாரோ ஒருத்தருக்கு மட்டும் அணிலாடும் ஒன்றில் அவங்க கேட்காமலே 5 காப்பி எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்துறேன். ஏன்னா அது இன்னொரு நண்பருக்கு போக வேண்டியது 5 காப்பி அணிலாடும் ஒன்றில். அது வேற யாரோ ஒரு நண்பருக்கு மாறி வந்துருச்சு. ஸோ அந்த லிஸ்ட் வச்சு நான் கால் பண்ணணும். அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியல. இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, எல்லாம் மிட் நைட் வீடியோஸ் தான், நடராத்திரி வீடியோஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கு, பிஸி ஷெட்யூல். வாசிக்கிறதுமே போன வருடம் ஜனவரி அவ்வளோ வாட்சேன், இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் வாச்சிருக்கேன். ஸோ அந்த அன்லாடு ஒன்றில் யாருக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லைனா நான் தான் எப்படியும் வாங்கி அவருக்கு அனுப்பணும். ஸோ உங்களுக்கு வந்திருந்து ரீச் ஆயிருந்துச்சு, மாறி வந்துருச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். அதே போல் புத்தகங்கள் ரிசீவ் பண்ணவங்க எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டியில் சேர்ந்துங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, இப்போ புக் ஃபேர் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். எங்கெங்கெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் ஆக்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. முதல்ல திருப்பூர் தொடங்கின வருஷப்படியே வந்துடும். ஏன்னா திருப்பூர் வருஷம் ஜனவரி நடந்துடும். வருஷம் நானும் வந்துடுவேன். இந்த வருஷம் தான் எப்பா முதல்ல இந்த சென்னை புக் ஃபேர் புக்ஸ் எல்லாம் காலி பண்ணி பார்சல் அனுப்புனா போதும் அப்படின்ட்டு எங்கேயுமே போல. ஸோ தொடங்கியிருக்க தேதி பார்த்தோம்னா ஜனவரி 24 தொடங்கியிருக்கு. பிப்ரவரி 3 வரை நடைபெறும். அனைத்து நாட்களும் உண்டு. இப்போ இடம் பார்த்தீங்கன்னா வேலன் ஹோட்டல் வளாகம். வருஷம் திருப்பூரில் எங்கே புக் ஃபேர் நடக்குதோ அதே இடம் தான், காங்கேயம் ரோடு. ஸோ திருப்பூர் வாசிகள் இதை யூஸ் பண்ணிங்க. அடுத்தது ராமநாதபுரத்தில் தொடங்கியிருக்கு. ஒரு நாள் தள்ளி ஜனவரி 25 தொடங்கியிருக்காங்க. பிப்ரவரி 4 ஒரு நாள் தள்ளி முடியுது. நடைபெற இடம் வந்து நம்ம மன்னர் மேல்நிலைப்பள்ளி மைதானம் தான். அது போன வருஷம் கூட நான் பஸ் ஸ்டாண்டில் ராம்நாட்டில் புதுசாக கட்டிக்கிருந்தாங்க. போய் இறங்கணும்னா பஸ் ஸ்டாண்டில் தான் கட்டிக்கிருக்காங்கன்னாங்க. ராம்நாடுக்காரங்க சொல்லுங்கள், கட்டி முடிச்சிட்டிங்களா, பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டி முடிச்சிட்டிங்களா? ஸோ அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் ஒன்று இருக்கும், அதில் ஏறி அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாப் நினைக்கிறேன், அதில் இறங்கலாம். சர்ச்செல்லாம் ஒன்று இருக்கும், அப்படி நடந்து போய்க்கலாம். ஸோ ராம்நாடுக்காரவங்க அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது தென்காசி, எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா இந்த திருப்பூர், ராம்நாடு இதெல்லாம் ஓரளவு இந்த டைத்தில் நடக்கும். அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதம் முன்ன பின்ன நடந்தாலும் இந்த டைத்தில் நடக்கும் தெரியும். தென்காசி எதிர்பார்க்காத ஒரு அப்டேட்டு இப்போதான் தொடங்கியிருக்கு. ஃப்ரெஷ்ஷாக ஜனவரி 30 தொடங்கியிருக்கு. பிப்ரவரி 8 வரை நடைபெற இடம் ஈஸ்வரன் பிள்ளை ஆண்கள் மேல்நிலை பள்ளி. நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ல கூட போட்டிருந்தாரு, பக்கத்தில் தான், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான், மெயின் கேட் தான் உங்களுக்கு மேப்பில் சுற்றி காமிக்கும், பேக் கேட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நண்பர்கள் இதையும் யூஸ் பண்ணிங்க. 3 வெவ்வேறு இடத்துல தமிழ்நாடு நடக்குது பாருங்க. ஒரு பக்கம் அந்த கோயம்புத்தூர் ஜோனு திருப்பூர், இன்னொரு பக்கம் அந்த ராம்நாடு சிவகங்கை, அது ஒரு தனியான ஏரியா மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு தென்காசி. ஸோ தென்காசின்றப்ப அந்த திருநெல்வேலி, இந்த நேரத்தில் திருநெல்வேலி நடக்க வேண்டியது. ஆனால் இந்த வருஷம் திருநெல்வேலிக்கு பதிலாக தென்காசி வந்துருச்சு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிறீங்க, சேலம் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், என்ன அப்டேட் வரல. அடுத்து இந்த சீசனுக்கு பார்த்தீங்கன்னா திருவாரூர், அதுக்கப்புறம் சிவகங்கை, இதெல்லாம் இந்த சீசனுக்கு வரக்கூடிய ஒரு புத்தக திருவிழாக்கள். பார்ப்போம் எப்படி ஆர்டர் மாறி வருது, எப்படி வருதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். அடுத்ததா இந்த மாதம் வாசித்த புத்தகங்கள், முதலே சொன்ன மாதிரி இந்த மாதம் புக்ஸ் வாங்கி பார்சல் அனுப்புறதுல ரொம்ப டைட் ஷெட்யூல். ஒரு 3 புத்தகம் தான் வாச்சிருக்கேன். 3ன்னு சொன்னாலும் 2 தான் ஒரிஜினலு, இன்னொன்று கொசுறு. இருந்தாலும் கொசுறுனாலும் அது ஒரு பிசிறு இல்லாத கொசுறுன்னு சொல்லுவேன். முதல் புத்தகம் ரத்தம் ஒரே நிறம், சுஜாதா அவர்கள் எழுதிய புத்தகம். ஏன்னா வருஷத்தோட ஓப்பனிங் கொஞ்சம் விறுவிறுப்பாக தொடங்குவோம், அப்போ தான் அடித்து தூள் கிளப்பி போகலாம் அப்படின்னு. போன வருடம் முதல் புத்தகம் பார்த்தோன்னா குற்றப்பரம்பரை, வேலராமமூர்த்தியோட எழுதிதான். இந்த வருஷம் வாச்சிருந்தேன். போன வருஷம் அது வருஷம், இந்த வருஷம் ரத்தம் ஒரே நிறம் சுஜாதாவோடது. விறுவிறுப்பான புத்தகம். ஆனால் ஒரு நகை முரண்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஆங்கில சொல்லுன்னு சொல்லுவாங்கன்னா இரானியா அந்த உச்சரிப்பு IRONY. ஸோ நகை முரண் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பான ஒரு புத்தகம். கையில் எடுத்தால் 3 நாள் தான் இதை வாசிக்க எனக்கு ஆயிருக்கணும். ஆனால் ஒரு 22 நாள் 23 நாள் வாச்சேன். காரணம் நம்ம சென்னை புத்தகத்துல தான். நல்ல விறுவிறுப்பான ஒரு நாவல். ஆனால் என்னுடைய பிஸி ஷெட்யூல்னால டெய்லி கொஞ்சம் அப்படியே 10 பக்கமாக பொறுமையாக போச்சு. ஸோ நம்ம சிப்பாய் கழகம் அல்லது சிப்பாய் புரட்சி, இந்த வார்த்தைக்குள்ள வித்தியாசத்திலே பெரிய அரசியல் இருக்கு. 1857 சிப்பாய் புரட்சியை கதைக்களமாக வைத்து சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு வரலாற்று புனைவு நாவல் தான் ரத்தம் ஒரே நிறம். ஸோ சுஜாதாவே சொல்லியிருப்பாரு, அவர் இந்த வரலாற்று புனைவுனாலே நம்ம கல்கி சான்றிதழ்னா நமக்குலாம் வராது. அதனால நம்ம கொஞ்சம் அப்டேட். அவர் 2 தான் எழுதியிருக்காரு. காந்தலூர் வசந்தகுமார்னு எழுதியிருக்காரு நினைக்கிறேன். அடுத்த ரத்தம் ஒரே நிறம். ஸோ அவரே ஒத்துக்குவார், நம்ம ஜோன் அது கிடையாது, வரலாற்று புனைவு கிடையாது.
அதனால காந்தலூர் வசந்தகுமார் நான் வாசிச்சிருக்கேன், பட் அது எனக்கு திருப்தி அளிக்கல. அவரே சொல்ற மாதிரி அவர் ஜோன் கிடையாது. ஸோ ரத்தம் ஒரே நேரம் என்ன பண்ணிட்டாருன்னா, கொஞ்சம் சமகாலத்து வரலாறுக்கு வந்துடும், அரசர் காலத்துக்கு வேணாம், கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்துடும் அப்படின்னு ஒரு 150 வருஷம் முன்னாடி போயிட்டு நல்லா எழுதியிருக்காரு. விறுவிறுப்பாக இருக்கு. ஒரு சின்ன பழிவாங்கல் கதை, அதன் பின்னணியில் நமக்கு, அல்லது சிப்பாய் புரட்சியின் பின்னணியில் பழிவாங்கல் கதை, அல்லது பழிவாங்கல் கதையின் பின்னணியில் சிப்பாய் புரட்சி அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காரு. விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை. தகவல்கள் நிறைய ஒரிஜினல் தகவல், அதாவது வரலாற்று புனைவாளரும் நிறைய வரலாற்று தகவல்களை தூவியிருக்காரு. அதே நேரம் கற்பனையே அழகாக கலந்துருக்காரு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இப்போ வீடியோ எடுக்க உட்காரும் போது தான் புக்கை ரீகால் பண்ணும்போது கண்டுபிடிச்சேன். போன வருடம் முதல் புக்லையும் ஒரு சாமியார் வர்றாரு, இந்த வருஷம் இந்த முதல் புக்லையும் ஒரு சாமியார் வர்றாரு. குற்றப்பரம்பரையில் பார்த்தோன்னா நாகமுனி அப்படிங்கிற கதாபாத்திரம், அது அந்த மாய யதார்த்த புனைவு அந்த ஜோன்ல வரும் நாகமுனியோட கதாபாத்திரம். இங்கே பார்த்தோம்னா கதையோட ஃப்ளோலே நமக்கு வந்துடுறாரு பைராகி அப்படிங்கிற ஒரு சாமியார். ஸோ அவர் வருவார், பல்வேறு வித்தைகள்லாம் செய்யக்கூடிய நபர் பைராகி. அடுத்து அவர் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. கதையோட கிளைமேக்ஸ் வந்துன்னா ஒரு பக்கம் ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கும், ஒரு பக்கம் மனதை கொஞ்சம் அப்படியே கனமாக்குற விதத்தில் இருக்கும், ஆனால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்தது நம்ம நண்பருக்காக வாங்கி அனுப்புகிற புத்தகம் தான் பருக்கை. வீரபாண்டியன் அவர்கள் எழுதியிருக்காரு, பரிசல் புத்தக நிலையம். ரத்தமுறை நேரம் பொறுத்தவரை நமக்கு திருமண நிலையமும் விசா பப்ளிகேஷன்ஸ். இது பருக்கை பார்த்தோம்னா யுவ புரஸ்கார் விருது பெற்றது. 2015 யுவ புரஸ்கார் விருது வாங்கினது. இதோட பின்பக்கத்தை எடுத்து பார்த்தோன்னே எனக்கு இதை வாசிக்கணும் அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ வாங்கி அனுப்ப வேண்டிய நபர்கிட்ட கொஞ்சம் வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தேன். தாராளமாக வாசிச்சுட்டு அனுப்புங்க அப்படின்னா. ஏன்னா கேட்ரிங் போகிற பசங்களை பற்றி, ஏன்னா இது இப்போ கரெக்டாக அந்த புக்கு வாசிச்சிருக்கல கூட, இப்போ ஜனவரி 28 ஊர் ஃபுல்லாக சரியான முகூர்த்தம். எத்தனை பேர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஏன்னா நானும் அட்டன் பண்ணேன். ஸோ அந்த டைம்லாம் புக்கு வாசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பந்தி பரிமாறுற பசங்களை அப்படியே நோட் பண்ணுறேன். யார் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி தான். இந்த புத்தகத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு கேஸ் ஸ்டடி. அப்போ அந்த பசங்க பந்தி பரிமாறதை பார்த்தோன்னா அந்த இளைஞர்கள், காலேஜ் போகிற பசங்க, எதுக்காக இந்த இதுக்கு சப்ளைக்கு வர்றான், அந்த பணத்தை என்ன பண்ணுறான், சாப்பாடு எப்படி பயன்படுத்துகிறான், எப்படி பரிமாறுறான் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நம்ம நோட் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை இதை வாசிக்கும்போது நமக்கே கிடைக்கும். நிறைய தெரிஞ்சுக்க முடியும். நம்ம ரொம்ப போகிற போக்கில் பார்த்துருப்போம், சப்ளைக்கு கேட்ரிங் பசங்க, காலேஜ் பசங்க தான் வர்றாங்க அப்படின்னு. பட் அதற்கு பின்னாடி உள்ள கஷ்டங்கள், வழிகள் அப்படி நிறையா பேசுது. ஸோ ரொம்ப ஒரு ஈர்த்த ஒரு புத்தகம் சொல்லலாம். பட் கொஞ்சம் வாசிக்க பொறுமையும் வேணும். ஏன்னா திரும்ப 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 மகால், சாப்பாடு, பரிமாறுதல், கஷ்டங்கள், பசி, இதுதான் திரும்பி ரொட்டேஷன் ஒரு சைக்கிளிங்கில் வர்றதுனால கொஞ்சம் பொறுமையாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு நூல். பட் ஜனவரி 28 ஃபங்க்ஷனுக்கு நான் போனேன் அப்படிங்கிறாரெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பரிமாறும் போது இளைஞர்களை பார்த்தீங்களா, யாரை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அன்னைக்கு சரியான முகூர்த்தம், அவங்கவுங்களும் எவ்வளோ அட்டன் பண்ணுறான்னு திணறியது. பட் இந்த புத்தகத்தை வந்துட்டு 2 இடங்கள்ல நான் கண்டிப்பாக மாறுபடுவேன். இதில் சொல்லப்படுற அத்தனை விஷயங்களும் உண்மை. ஆனால் அதோட நோக்கத்தை குறித்து எனக்கு ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா ஏற்றுக்க முடியாத தன்மை இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோவில் அதை நல்லா டீட்டெயிலாக பார்ப்போம். தனி வீடியோன்னு சொல்றதெல்லாம் ஒரு 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் கழிச்சு வந்துடும். இந்த வருஷம் கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணுறேன். அடுத்தது 3வது புத்தகம், இது கணக்கில் சேர்த்துக்கூடாது, கொசுருன்னு சொல்லலாம், பட் பிசுறு இல்லாத கொசுறு. கவிதை புத்தகம் வாடியது கொக்கு. நம்ம நண்பருக்காக வாங்கி அனுப்புறதுக்கு முன்னாடி, பார்சல் போகிறதுக்கு முன்னாடி வாச்சிடும் அப்படிங்கிறதுக்காக. இது டிஸ்கவரி புக் பேல சொல்லிட்டு இருக்காங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய நினைவா ஒரு போட்டி மாதிரி வச்சு தான் அது பண்ணி ஹைக்குவா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. குறிப்பா இந்த கவிதை புத்தகம் மேல எனக்கு ஒரு என்னன்னா ஒரு விமர்சனம் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதையை அடிச்சுட்டு பேஜ் ஓட்டுறாங்க. அதை எப்படி 150 பேஜ்னா அதுல 150 கவிதை தான் இருக்குது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் எனக்குள்ள இருக்கும். நல்லா அதை ஏன்னா கவிதை புக்கெல்லாம் பார்த்தோன்னா டிவைடட் பை 10 தான். 150 பக்கம் புக்குனா 10 அடிச்சு 15 பக்கத்துக்கு தான் அதில் கண்டென்ட் இருக்கும். பாக்கிலாம் ஒரு பேஜுக்கு ஒரு கவிதை போடக்கூடிய எம்டி ஸ்பேஸ் இருக்கும், அடுத்த பக்கத்தில் ஒரு கவிதை போடக்கூடிய எம்டி ஸ்பேஸ் இருக்கும். சில பேர் மட்டும் தான் தொடர்ச்சியாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வடிவமைப்புல எனக்கு ஒரு விமர்சனம் எப்போதும் உண்டு. பட் இந்த புத்தகத்தை நான் வடிவமைப்பு ரீதியாக முழு மனதாக ஏற்றுக்கிறேன். மேபி தனி வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எடுக்க வரும்போது வரையும் எனக்கு தனி வீடியோ என்னத்தை போடுறோன்னு தோணுச்சு. பட் இப்போ நினைக்கிறேன் கண்டிப்பாக அது தனி வீடியோ போட வேண்டிய ஒரு புத்தகம். ஏன்னா ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதை, இதுலேயும் ஒரு பக்கத்துக்கு ஒரு கவிதை தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கு வரைஞ்சிருக்க ஓவியங்கள் இருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் ஒரு நாள் பகல் வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா ஒயிட் லைட்டில் எப்படி இருக்குன்னு தெரில. அந்த ஓவியங்கள் அவ்வளோ கான்செப்டோட ரொம்ப சூப்பராக. இது எப்படி தெரியும் தெரியல, கொஞ்சம் தள்ளி வச்சு காமிச்சா. ஒரு பலூன், அதுக்குள்ள ஒரு மூஞ்சி. இதுக்கு என்ன கவிதை எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, பலூன் விற்பவரின் மூச்சு காற்று
விலை 10. ஸோ இது ரொம்ப பொறுமையாக வாசிக்கணும். நம்ம அழகாக 10 நிமிஷத்தில் வாசிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி 10 நிமிஷம் தான் வாசிக்கலாம். ஆனால் நல்ல மீனிங்ஃபுல். குறிப்பாக இதோட வடிவமைப்பு ஓவியங்களுக்காக நான் ரொம்ப பாராட்டுறேன். இது வந்துட்டு தேர்வு இயக்குனர் லிங்குசாமி தேர்ந்தெடுத்திருக்காரு. பட் அந்த உள்ள வடிவமைப்பு ஓவியங்கள் கலை இயக்குனர் ஆர் சரவண அபிராமன். ஸோ இவருக்கு மிகப்பெரிய பாராட்டு. ஒவ்வொரு கவிதைக்கும் மேட்சிங்காக படங்கள் பாருங்க. இயேசுநாதர் தெரிவார், ஆணி அடிச்சிருக்காங்க. கவிதையை பார்த்தோன்னா, படத்தில் இருந்தாலும் ஆணி எடுத்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. ஏன்னா ஆல்ரெடி சிலுவையில் அவர் ஆணியில் தான் அடிச்சிருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேமாக போடும்போது அப்படிதான். அடுத்து, சுவர் இல்லாமல் சித்திரம் வரைகிறான் வாய் பேசாதவன், அவனுக்கான ஒரு ஓவியம். அடுத்து நிறைய கவிதை நான் வந்து தனி வீடியோவில் கண்டிப்பாக செலக்ட் பண்ணியே குறிப்பிடுறேன். இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும், ஒரு கிளை, அந்த ஆக்சுவலாக அந்த பறவை தெரியல, சுத்தமாக ஒயிட் லைட்டில் மறைஞ்சிருச்சு, பறவை தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் அசைச்சா ஒரு கிளை, பட்டு போன கிளை, ஒரு பறவை உட்காந்துருக்கு. பட்டுப்போன மரக்கிளையில் பச்சை கிளிகள் இலைகளாய். ஸோ அப்படி ஒவ்வொன்றுமே அற்புதமாக இருக்குது. குறிப்பாக கவிக்கோ ஹைக்குவை பற்றி ஒரு வரியில் ரொம்ப அழகாக ஒன்று எழுதியிருக்காரு. தனி வீடியோ இப்போ தான் முடிவு பண்ணேன், இந்த புக்குக்கு தனி வீடியோ போட்டாகணும் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஈர்க்கக்கூடிய இதில் இருந்துச்சு. ஸோ 3 புத்தகங்கள் தான், ஏன்னா நம்ம பிஸி ஷெட்யூலில் அவ்வளோதான் வாசிக்க முடிஞ்சிச்சு. அடுத்தடுத்த மாதங்களில் இன்னும் நிறையா வாசிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். தொடர்ச்சியாக சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்பான்சர் பண்ணுங்கள். அணிலாடு மூன்றில் மாறி போனவங்க யாருன்னு பார்த்து கரெக்டாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா புத்தகங்களை பற்றியும் புத்தக திருவிழாக்கள் குறித்து அப்டேட்டோட சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.